அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேரநம்பதி அல்லாஹ் நீலமிக சுவாமிகளுடன் எல்லாம் வல்ல இறைவல் அனுகிரகத்துடன் இறைவனுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொண்டு தினம் ஒரு தேவாரம் என்ற தலைப்பில் சில குறிப்பிட்ட வினாடிகள் முடித்ததற்கு குறிப்பிட்ட 3-4 நிமிஷத்துக்குள்ளாக தான் முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் 2-3 பார்ட்டாக வெளியிடுவேன் ஒழிய அதிகமாக பேசி காலத்தை நேரத்தை வீணடிக்காமல் உங்களுக்காக இன்று நாம் காணவிருப்பது முதல் பகுதி திரு ஆலவாய் பண் காந்தராரம் திருச்சிற்றம்பலம். காந்தாரம் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாய்மை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே வேதத்தில் உள்ளது நீரு வெந்தயர் தீர்ப்பது நீரு போதம் தருவது நீரு புண்மை தவிர்ப்பது நீரு ஓதத்தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீதப்புணல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே முக்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு பக்தி தருவது நீரு பறவை இனியது நீரு சித்தி தருவது நீரு திரு ஆலவாயான் திருநீரே காணினியது நீரு கவினை தருவது நீரு பேணி அவருக்கு அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானத்தகைவது நீரு மதியை தருவது நீரு சேனம் தருவது நீரு திருநாளவாயான் திருநீரே பூசையினியது நீரு புண்ணியமாவது நீரு பேசையினியது நீரு பெருந்தவர்கொழுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு வந்தமமாவது நீரு தேசம் புகழ்வது நீரு திரு ஆலவாயான் திருநீரே. திருநீரை பற்றி திருநீற்று பதிகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பதிகத்தை தொடர்ந்து பாராயணம் செய்திருந்தால் வெப்ப மூதியால் உண்டாகும் காய்ச்சல் அம்மை நோய்கள் நீங்கு என்பது திண்ணம். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். எல்லா வல்ல இறைவன் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கிறேன். இந்த தேவாரம் படிக்கிறது பாடுறது எல்லாம் இறைவன் கொடுத்த அனுக்கிரகம். தவறு இருந்தால் மன்னிக்கவும். நன்றி. வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.